கும்பராசி கும்பராசி நேர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது? அதாவது உங்களுக்கு யோகம் வருது, கவலை நீங்குது, கஷ்டம் நீங்குது, அற்புதமாக இருக்குது அப்படின்னு உறுதியாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடலாம். இதான் உண்மை. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கவலைகள், நீங்கள் பட்ட துன்பங்கள், உங்களை மற்றவர்கள் பயன்படுத்த செயல்பாடுகள் எல்லாம் உங்களால் மறக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப உங்களை அந்தளவுக்கு செதுக்கி செங்கலெடுத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முன்னாடி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு என்னை செதுக்கிட்டாங்க ஐயா அப்படிம்பாங்களா. அந்த அளவுக்கு உங்களை சனி பகவான் செதுக்கிட்டார். எத்தனை அடி அடித்தாலும் தாங்க மாட்டாவேன் அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் உங்களை அந்த அளவுக்கு வச்சு செஞ்சிட்டாரு. ஸோ அந்த நிலை மாறிடுச்சு. குரு பார்வை கிடைச்சிருச்சு. என்ன இருந்தாலும் சனி பகவான் செஞ்சுட்டு வெளியே போனாலும் குருவோட பார்வை வேணும்ல. அதாவது என்ன சொல்லுவோம்னா, ஒரு நல்ல திறமையான படிக்கிற பையன் படிக்கிறான், நல்லா எழுதுகிறான், ஆனால் ஃபெயில் ஆகிட்டான். அப்போ ஒரு மனசில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆவான். அப்போ அந்த ஆசிரியர் வந்து, டேய் இதெல்லாம் ஒன்றும் இல்லடா, உன்னால் எல்லாம் முடியும், நீ செய், இது பெரிய பெரிய விஷயமா, யாரோ உன்னை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கான், நீ அதனால் லாக் ஆகிருக்க, தூக்கி போட்டு வாடா, வெற்றி உண்டுடா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அந்த மாணவனுடைய முகத்தில் ஒரு புன்னகை வரும் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஜூன் மாதம் முதல் ஒரு புன்னகை வரப்போகுது, ஒரு மகிழ்ச்சி வரப்போகுது. எல்லா விதமான விஷயங்களிலும் ஒரு அடுத்த கட்ட செயல்பாடு வரப்போகுது. இவ்வளோ நாட்களாக ஒரு முடிவு எடுப்போமா வேண்டாமா, எடுத்தால் பிரச்சனை ஆயிருமா பிரச்சனை வராதா, ஏற்கனவே பல பிரச்சனையை சந்திச்சுருக்கோம், இதுவும் நம்மளுக்கு பிரச்சனையாக ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் முடிவெடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை சிறப்பாக செஞ்சு முடியுங்க. வெற்றி உறுதி. உங்களுடைய அனுபவமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கும். மகிழ்ச்சியை கொடுத்துருக்குன்னா அனுபவ பாடமே இனிமேல் மகிழ்ச்சியை கொடுக்கும். ஓகேவா? ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் அனுபவ பாடத்தை கற்றுக்கிட்டீங்க. யார் யார் எப்படி, உறவு எப்படி, பந்தம் எப்படி, பாசம் எப்படி, நட்பு எப்படிங்கிறது எல்லா எப்படிங்கிறத உணர்ந்துட்டீங்க. ஒன்று சொல்லுவாங்கள்ல, நீ பல பேருக்கு வெளிச்சம் கொடுத்த, ஆனால் உனக்கான வெளிச்சத்தை உன் கூட இருக்கவனே ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிம்பாங்களா. அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை இருந்திருக்கும்.